ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேடிங் ரொட்டீன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என் பேர் சசிகுமார். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ட்ரேடிங் ரொட்டீன்ஸ் வந்து நான் இது வரைக்கும் செப்பரேட்டாக தனியாக வீடியோ போட்டதில்லை. அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு ரைட் ஸ்ட்ராட்டஜியை தனியாக ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணதில்லை. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டையும் ஒரே டைமில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னோட ட்ரேடிங் ரூல்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் என்னோட ட்ரேடிங் ரொட்டீன்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரேட் பண்ணக்கூடியது வந்து எப்பவுமே லோயர் டைம் ஃப்ரேம்ஸ் பண்ணுறதில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். பட் அதில் நிறையா என்னோட அக்யூரசி நிறையா இருக்கிறது இல்லாதங்காட்டிக்கும், அதே நேரத்தில் நான் வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ட்ரேட் பண்ண முடியாதங்காட்டிக்கும் நான் வந்து வெரி லோ டைம் ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 4 hours அண்ட் டே மட்டும் தான் பண்ணுவேன். நான் ஏர்லி மார்னிங் இப்போ மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் வச்சு தான் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஸோ அதன் பேஸ்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். உங்களோட ஃபெயிலியர் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். நான் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதில் வந்து என்னோட ரொட்டீன் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டே ட்ரேட் ஓகேங்களா. டேங்கிறது வந்து நான் டே டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணுவேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2:30க்கு க்ளோஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நம்ம சன்லைட் இதை பொறுத்து வந்து 3:30க்கு க்ளோஸ் ஆகும் யூஎஸ் மார்க்கெட். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் வந்து அதை வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 4:30க்கு அந்த மாதிரி வந்து நான் கேண்டில்ஸ் ஏதாவது நமக்கு சப்போர்ட்டான ஏதாவது ஃபார்ம் ஆகுதாங்கிறத நான் செக் பண்ணுவேன். அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா வரைஞ்சி வச்சுக்கோங்க. சாட்டர்டே சண்டேல நான் அப்படி தான் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணேன். பட் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களால் ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்க முடியும். ஸோ அதை ரியல் டைமாக உங்களுக்கு ஏதாவது ஒன்றில் சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து AUD USD சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் இப்படி ஏறி இறங்கிட்டு இருக்கு. இதில் ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். எந்த ஸ்னாச்சஸும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குங்களா. மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்பி இருக்கு. இது வந்து சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லலாம்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். மேலே போய் முட்டி கீழே வந்திருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ். ஆனால் மார்க்கெட் மேலே ஏறிட்டு கீழே இங்கே வந்துச்சுன்னா அது சப்போர்ட். இப்போ சப்போர்ட்டை பிரேக் பண்ணி AUD USD கீழே இறங்கிட்டு இருக்கு 4 hours. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் சொல்லிக்கிறது ட்ரெண்ட் பேஸ்டு நான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன். ட்ரெண்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரெண்டு வரைகிறது சிம்பிளுங்க. இந்த மாதிரி நீங்கள் இது வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் கேண்டில்ஸ் கூட மாற்றிக்கலாம். கேண்டில்ஸ் மாற்றிட்டு நீங்கள் வந்து சார்ட்டை சின்னதாக வச்சுட்டு ஸோ ட்ரெண்ட் வரைஞ்சிக்கலாம். ட்ரெண்ட் நான் எப்படி வரைகிறதுன்னு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இதில் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ என்ன பண்ணலான்னா ட்ரெண்டு வந்து ஸோ அப் அண்ட் டவுனில் ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு 4 hours AUD USD. ஸோ இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு. ஸோ நமக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிருது. ஸோ அதுக்கடுத்து நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி கேண்டில்ஸ்லாம் எடுப்போம்னா ஹேங்கிங் மேன், ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார், இன்வெர்டர் ஹேமர் ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. அந்த கேண்டில்ஸ்டெல்லாம் வந்து பின்பார்னு சொல்லுவோம் காமனாக ஓகேங்களா. எல்லா கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பாடி இருக்கும். ஒரே மாதிரி மீன்ஸ் அனாட்டமின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன தலைகளாக இருக்கும், ஒன்று நேராக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேண்டில் உங்களுக்கு நான் எக்ஸாக்டாக சொல்லி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த கேண்டில்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளியராக போட்டிருக்கேன். ஸோ சிலர் பார்க்காம இருப்பீங்க. இந்த வீடியோக்காக நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஏதாவது ஒன்று எடுத்து எது ஹேமர் எது ஷூட்டிங் ஸ்டார்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் இந்த இடத்துல மார்க்கெட் கன்சல்டேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் வந்து கட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மூமெண்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். இது வந்து ஹேமர்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து மார்க்கெட் எங்கேயாவது ஒரு இடத்துல திரும்பி இருக்கு, அந்த இடத்துல மார்க்கெட் கீழே இறங்க போகுதுன்னா அது வந்து சப்போர்ட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா சப்போர்ட்டில் இருந்துச்சுன்னா அது ஹேமர். மேலே போய் ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்கிறோம்.
அதே மாதிரி மேலே போய் இது ஃபார்ம் ஆச்சுன்னு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஹேங்கிங் மேன் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இருக்கும். பட் கேண்டிலோடைய திங் என்னன்னா மார்க்கெட்டை புல் பண்ணுறாங்க இல்லை டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த கான்செப்டை உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். நான் ஆல்ரெடி அதுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் கிளியராக அந்த கேண்டில் 6 வீடியோஸ் போய் பாருங்கள். அந்த பின் பார்னு காமனாக நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து சொல்கிறத விட ஒரு காமனாக ஒரு நேம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்சைடு பார் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இன்சைடு பார்லையும் ட்ரேட் பண்ணணும். இன்சைடு பார்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கேண்டில் ட்ரேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, இந்த கேண்டில் பாருங்க, ஒரு 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 இன்சைடு ஒரு பெரிய மதர் கேண்டில். இந்த கேண்டில் தான் நம்ம என்னங்கிறோம் மதர் கேண்டில். இந்த கிரீன் கேண்டில் இதுக்குள்ள ஒரு 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 கேண்டில் ட்ரேட் ஆயிருக்கு. ஆனால் இதுக்குள்ள பாருங்க, இந்த கேண்டிலுக்குள்ள இத்தனை கேண்டில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சைட் பார் பிரேக் அவுட் நிறைய இந்த மாதிரி இதுலேயே ட்ரிக் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இது பண்ண முடியும். இது பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே டவுன் ஆயிருக்கு. அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து பார்க்குறேன். நான் பார்த்து ட்ரேட் எடுக்கிறேன். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் இதுதான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ரிஸ்க் ரிவார்டுனா என்னென்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டிலுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட். நம்ம என்ன சொல்கிறோன்னா 800 பாயிண்ட்னா நம்மளுடைய டார்கெட் வந்து 1600 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டார்கெட் வைக்கணும். அது 1600 பாயிண்ட்ஸ் வந்திருக்கான்னு பாருங்கள். அதை விட அதிகமாக வந்திருக்கு. இங்கே இது வரைக்கும் பாருங்கள், 1000 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் மறுபடியும் மார்க்கெட் மேலே புல் பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ அதை விட அதிகமாகவே மார்க்கெட் கீழே டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருங்க, எக்ஸாக்டாக நம்ம பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்சைட் பார் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1800 பாயிண்ட். நம்ம 1600 பாயிண்ட் தான் வைக்க போகிறோம். 1:2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா என்னோட ரொட்டீன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து கால்ஸும் வந்து கொடுக்குறோம். நம்ம தனியாக கால்ஸுக்காகவே சேனல் வச்சுருக்கோம். அதில் வந்து நான் கால்ஸ் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங்கோடைய இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம், நான் சொல்கிறது என்னென்னா, பிகினராக இப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கீங்க, இல்லை இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மக்கிட்ட கேபிட்டலில் லூஸ் பண்ணாமல் நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி யார் எந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலும் என்னோட அட்வைஸ் என்னென்னா, அவங்க ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகலையாங்கிறத ஒரு டெமோவில் ட்ரை பண்ணுங்கள். எக்காரணம் கொண்டும் உங்களுடைய ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஏதாவது, நானே இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் அது வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் ட்ரை பண்ணி பார்த்து, ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக நான் இன்னொரு கான்செப்ட் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னல ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஆஃபீஸ் பார்ட் டைம் தான் இதை பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா ஆஃபீஸ் நான் போயிடுவேன், நான் டெய்லியில் பார்த்து ட்ரேட் போட்டுருவேன். அப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்கும்போது மொபைலில் வாட்ச் பண்ணுவேன். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அடிக்கடி வாட்ச் பண்ணக்கூடாது. அது முக்கியமான ஒரு விஷயம் சைக்காலஜியாக. நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் பார்த்துட்டீங்க, ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து ஜஸ்ட் விட்டுருங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு விதை இருக்குது, அந்த விதை வந்து நம்ம ஒரு செடி முளைக்க வைக்கணும்னா நம்ம வந்து குழியை தோண்டி அந்த விதையை போட்டோம்னா தண்ணி ஊற்றிட்டோம்னா மட்டும் போதுமானது. நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி அதை நோண்டி பார்த்து முளைச்சிருச்சான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடி வந்து முளைக்கவே முளைக்காது. ஏன்னா நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலாக ஹியூமனோடைய பிகினஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அண்ட் நிறைய பேர் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ராஃபிட் வந்ததுன்னா, நான் அப்படி தான் இருந்தேன். ப்ராஃபிட் வந்துன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம், லாஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ லாஸ் வந்தாலும் விட்டுருவோம். ஸோ இதிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா ஒரே வழி, ஒரு செடியை போட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா அது முளைச்சி செடியாகிற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ ட்ரேட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் விட்டுருங்க. ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் செட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. சும்மா விட்டுற வேணாம். ட்ரேட் போட்டதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸு அண்ட் டார்கெட் செட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அது ஸ்டாப் லாஸ் ஆர் ப்ராஃபிட் ஏதோ ஒன்று நமக்கு அடிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கான டைம் கொடுக்கறதில்ல. அது எனக்கும் அந்த இது இருக்குது. பட் வாட்ச் பண்ணணும். அது வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப மினிமமாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங் வந்து உங்கள் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ட்ரேடிங்கில் உங்களுக்கு கிடைக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.